அமர்வு 1 சொற்பொழிவு தொடங்குகிறது. முதலாவதாக பேச வருகிறார் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் திரு கோ. கருணாநிதி அவர்கள். கலைஞரும் பிற்பட்டோர் நலனும் என்ற தலைப்பில் கருத்துரை வழங்க உங்களின் சார்பாக கரவொலி எழுப்பி வரவேற்பதில் மகிழ்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழா, சமூக நீதி காவலர் கலைஞர் என்கின்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற இந்த விழா மற்றும் கருத்தரங்கிலே கலந்து கொண்டு தலைமையேற்று உரையாற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உயர் கல்வித்துறையினுடைய அமைச்சர் முனைவர் மாண்புமிகு ஐயா பொன்முடி அவர்களே, இந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கக்கூடிய ஐயா திருநாவுக்கரசு அவர்களே, ஐயா பேராசிரியர் சுபவி அவர்களே, சகோதரியார் அருள்மொழி அவர்களே, முனைவர் அதியமான் அவர்களே, சகோதரியார் ஓவியா அவர்களே, மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே, முனைவர் சுப்பிரமணிய அவர்களே, மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்களே, தோழர் தீபக்நாதன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு அன்பு சகோதரர் உரையாற்ற இருக்கின்ற அன்பிற்குரிய பேர் சொல்கிறதே கஷ்டமாகுது எங்களுக்கு. கலைஞர் பெயரை வைத்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் அவர்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சியின் சார்பாக கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்கு அட்டளையிட்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்கள், அதுவும் குறிப்பாக இந்த தலைப்பில் சமூக நீதி காவலர் கலைஞர் என்ற தலைப்பில்தான் இந்த குழுவையெல்லாம் அவர்தான் நியமித்தார். அந்த குழுவிலே ஒருவராக இன்று இங்கே பேசவிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர் அவர்களுக்கு இந்த ஆடையை அணிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஏகேஎஸ் விஜயன் அவர்களே, அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் உயர்கல்வித்துறை மரியாதைக்குரிய திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்களே, அதே போல் தொழில்நுட்ப கல்வி ஆணையர் மரியாதைக்குரிய தா அப்ரஹாம் ஐஏஎஸ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கல்வித்துறை மற்றும் பல்வேறு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம். எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இந்த சமூக நீதி காவலர் கலைஞர் என்கின்ற அந்த தலைப்பிலே தலைப்பாக கலைஞரும் பிற்படுத்தப்பட்டோர் நலனும் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற உங்கள் முன்னாலே நிற்கின்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனது முகப்புரையிலேயே வேறு எந்த நாட்டு அரசியல் சட்டத்திலும் இல்லாத வகையில் சமூக நீதி என்கின்ற அந்த தத்துவத்திற்கு முன்னுரிமை தந்து ஜஸ்டிஸ், சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் என்கின்ற வார்த்தையை அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே அமைந்த குழு அதனை முன்னுரையிலேயே முகப்புரையிலேயே முன்மொழிந்திருக்கின்றது என்று சொன்னால், எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத வகையில் இந்த இந்திய நாட்டில் மட்டும்தான் சமூகத்திலே பிறப்பின் அடிப்படையிலேயே ஒருவன் பிற்படுத்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் என்கின்ற வகைப்படுத்தப்பட்டு, அவ்வாறு வகைப்படுத்தப்பட்ட காரணத்தினாலே சமூகத்திலே ஒடுக்கப்பட்டு, அடிமையாக்கப்பட்டு, இழிவுபடுத்தப்பட்டு பல்வேறு சமூக அநீதிகளை அவன் சுமந்திருக்கக்கூடிய நிலையில்
சென்ற 2 நூற்றாண்டுகளாகத்தான் இதற்கான ஒரு பெரிய மாற்றத்தை இந்திய அளவிலே பல்வேறு தலைவர்கள் முயற்சி செய்து அதிலே ஓரளவு வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அதிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டது திராவிடர் இயக்கம். சமூக புரட்சியாளர் தந்தை பெரியார் தலைமையில் அமைந்த சுயமரியாதை இயக்கம், அதே போல் ஆட்சி கட்டிலே வந்த நீதி கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவருக்குமான உரிமைகளை ஒவ்வொன்றாக பெற்று தந்தது. இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், 60 விழுக்காட்டிற்கு மேலாக இருக்கக்கூடிய மக்கள் உரிமையின்றி, கல்வி பெறக்கூடிய உரிமையின்றி, அவர்களுக்கான எந்த ஒரு சுயமரியாதையும் இன்றி இருக்கக்கூடிய நிலையிலே அதனை மாற்றுவதற்காக, திருத்தி அமைப்பதற்காக, அது போன்ற முரண்பாடுகளை முற்றிலுமாக களைவதற்காக உருவாக்கப்பட்ட திராவிடர் இயக்கத்திலே வந்த பல்வேறு தலைவர்களிலே, ஆட்சி அதிகாரத்திலே வந்த தலைவர்களிலே நாம் முனைப்பாக முன்னெடுப்பாக சொல்லக்கூடிய ஒரு தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. 1969 பிப்ரவரி மாதத்திலே கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கின்றார்கள். உடனடியாக ஒரு 6-8 மாதங்களிலேயே இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதிலே பல்வேறு ஜாதிகள் அதிலே இருக்கின்றன, பல்வேறு ஜாதிகள் பல்வேறு உரிமைகளை பெறுகின்றன. எல்லாவற்றுக்கும் சமமான உரிமைகள் கிடைக்கவில்லை. ஆகவே அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கான ஒரு ஆணையத்தினை ஏஆர் சட்டநாதன் தலைமையிலே நவம்பர் 1969 அமைக்கின்றார்கள். இந்திய நாட்டை பொறுத்தவரையிலே சுதந்திர இந்தியாவிலே ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஆணையம் அமைத்தது தமிழ்நாட்டிலே தான். அது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை கேட்டால் வியப்பாக இருக்கும். அந்த ஆணையம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டின் அளவை உயர்த்தலாம் என்று சொல்லிவிட்டு, கூடவே இதிலேயே முன்னேறிய மக்களை நாம் விளக்க வேண்டும், கிரீமிலேயர் என்கின்ற முறையை அதில் புகுத்த வேண்டும் என்று சொன்னது. ஆனால் முத்தமிழரின் கலைஞர் சமூக நீதிக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தந்தை பெரியாருடைய ஆற்றல் மிகு சீடர், சமூகத்திலே கல்வியிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பொருளாதார அடிப்படை கூடாது என்கின்ற அந்த நுட்பமான விஷயத்தை புரிந்திருந்த காரணத்தினாலே அந்த சட்டநாதன் பரிந்துரையை அதை மட்டும் நீக்கிவிட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதுவரை இருந்த 25 விழுக்காட்டை 31 உயர்த்துகின்றார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு 16 விழுக்காடாக இருந்ததை 18 உயர்த்துகின்றார். ஆக 31 + 18 49 என்கின்ற அளவை தமிழ்நாட்டிலே இடஒதுக்கீட்டிலே தலைவர் கலைஞர் அவர்கள் வந்த சில ஆண்டுகளிலேயே 69 பிப்ரவரியிலே பதவியேற்கின்றார். சட்டநாதன் கமிஷன் நவம்பரிலே அமைக்கப்பட்டது. அதனுடைய அறிக்கை 70 தரப்பட்டது. 71 அதை நிறைவேற்றுகின்றார் ஜூன் மாதத்திலே. இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் இது போன்ற ஒரு ஆணையம் அமைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எந்த அரசும் செய்யவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கு பின்னாலே வாய்ப்பு வருகின்ற பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்றாரோ அப்பொழுது இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நலனிலே, அது சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது திட்டமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றாக பார்த்து இந்த மக்களுக்கான முன்னேற்றத்திற்கு, அவர்களுடைய வாழ்விலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கான பல்வேறு வழிவகைகளை கண்டவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்திய அளவிலே அதுவரை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அரசியல் சட்டத்தினுடைய 340வது பிரிவு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒரு ஆணையம் அமைத்து அவர்களுக்கான முன்னேற்றத்திற்கான வழிவகை காண வேண்டும் என்று சொல்லுகின்றது. அதன் அடிப்படையிலே ஒன்றிய அரசிலே 1953 அமைக்கப்பட்ட காக்கா கலில்கர் கமிஷன் அதனுடைய அறிக்கையினை அன்றைய தினம் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ஏற்கவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை, குப்பை கொட்டையிலே வீசப்பட்டது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் 1973 ஆண்டு அலகாபாத்திலே ஒரு பிற்படுத்தப்பட்டோர் மாநாட்டிலே பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார்,
இந்திய அரசு அளவிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசு அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும், அதற்காக ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டும் நிறுத்தாமல் அதற்கு பின்னாலே தனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது 1978 ஒன்றிய அளவிலே ஜனதா ஆட்சி அமைந்த பொழுது பிற்படுத்தப்பட்டோர் இரண்டாவது ஆணையம் அமைப்பதற்காக தன்னுடைய முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி கண்டார். அதுதான் மண்டல் குழு பரிந்துரை. அந்த மண்டல் குழு பரிந்துரை 1980 டிசம்பர் மாதத்திலே அன்றைய தினம் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அளித்தது. ஆனால் நடைமுறைப்படுத்தவில்லை. இருந்தாலும் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கோரிக்கையை விடவில்லை. தன்னுடைய ஆட்சியிலே இருந்த பொழுது 1989 மே மாதத்திலே சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம், மண்டல் குழு பரிந்துரையை நம்முடைய அரசு நிறைவேற்ற வேண்டும், ஒன்றிய அரசு என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றுகின்றார். இந்திய அளவிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒன்றிய அரசு அளவிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் அவர்கள். அதற்கு பின்னாலே விபி சிங் சமூக நீதி காவலர் பிரதமராக பதவியேற்கின்றார். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி 1990 அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அரசினுடைய வேலைவாய்ப்பில் 27 விழுக்காடு அதற்கான ஆணையினை பிறப்பிக்கின்றார். அவர் பிறப்பித்த ஆணையினுடைய நாள் ஆகஸ்ட் 7, 1990. ஆகஸ்ட் 25ஆம் தேதி மீண்டும் சட்டமன்றம் கூடுகின்றது தமிழ்நாட்டிலே. விபி சிங் அவர்களுக்கு நன்றி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுகின்றார். சமூக நீதியிலே எந்த அளவிற்கு தன்னுடைய ஈடுபாட்டை, பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலனிலே எந்த அளவிற்கு ஈடுபாடு கொண்டவர் என்பதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நான் உங்கள் முன்னாலே வைக்கின்றேன். அது மட்டுமல்ல, மீண்டும் 1997 எங்களுடைய அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு சென்னையிலே நாங்கள் ஒரு மாநாடு நடத்துகின்றோம். அன்றைய தினம் பிரதமராக இருந்தவர் தேவகவுடா அவர்கள் தான் அந்த மாநாட்டிலே சிறப்பு விருந்தினர். தலைமையேற்றவர் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த முத்தமிழ் அறிஞர் அவர்கள். அந்த மாநாட்டிலே நாங்கள் பல கோரிக்கைகளை பிரதமரிடத்திலே வந்தோம். ஆனால் தலைமை உரையிலே கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கின்றேன், கல்வியிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒன்றிய அளவிலே நீங்கள் இடஒதுக்கீடு தர வேண்டும், அதுதான் எனது கோரிக்கை என்று 1997 ஜனவரி 19 சென்னை கலைவாணரங்கத்திலே முழக்கமிட்டார்கள். அதோடு நின்றுவிடவில்லை. தொடர்ந்து அதனுடைய முயற்சியிலே யூபி அரசாங்கம் மன்மோகன் சிங் அரசு அமைகின்றது. அங்கே மத்தியிலே 2006 மீண்டும் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம், கல்வியிலே ஒன்றிய அளவிலே இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களிலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்ற தீர்மானம். அங்கே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் அர்ஜுன் சிங் அவர்கள் கல்வி அமைச்சர் அவருக்கு நன்றி கடிதம் எழுதினார். அது மட்டுமல்ல, 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டிலே. அதற்கு உச்சநீதிமன்றத்தால் ஒரு ஆபத்து வந்த பொழுது இந்தியாவினுடைய அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதினார். இது மிகப்பெரிய ஆபத்து, இதனை எல்லா மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து நாம் போராடி வெற்றி பெற வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இது பாதிக்கும் என்று சொன்னால் நாளைய தினம் மேனைய மாநிலங்கள் இது வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையிலே 69% இடஒதுக்கீடு பாதுகாப்போடு அங்கே இருக்கின்றது என்று சொன்னால் அதிலே தலைவர் கலைஞருடைய முயற்சியை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அளவிற்கு அதிலே தொடர்ச்சியாக பல செயல்பாடுகளை தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திலே செய்து வந்தார்கள். அது மட்டுமல்ல, 1989 தமிழ்நாட்டிலே மிக பிற்படுத்தப்பட்டோர் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு, ஏற்கனவே இருந்த 50% இடஒதுக்கீட்டில் 30% பிற்படுத்தப்பட்டோருக்கு, 20% மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு என்று உருவாக்கினார். அதன் காரணமாக தோழர்களே என்ன நிலைமை ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த ஆணை பிறப்பித்ததற்கு முன்னால் 1988-89 மருத்துவ படிப்பில் மிக பிற்படுத்தப்பட்டோர் 68 மாணவர்கள் சேர்ந்தார்கள். ஒரே ஆண்டிலே அடுத்த ஆண்டு 1989-90 187 மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியிலே சேர்ந்தார்கள். பொறியியல் கல்லூரியிலே 354 மாணவர்கள் அந்த ஆண்டு 88-89, அதாவது இந்த இடஒதுக்கீடு இல்லாத நிலையிலே சேர்ந்தார்கள். இந்த மிக பிற்படுத்தப்பட்டோருக்கு 20 விழுக்காடு வந்ததற்கு பின்னாலே 685 மாணவர்கள் அதிலே பொறியியல் கல்லூரியில் சேர்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த உள்ஒதுக்கீடு எந்த அளவிற்கு ஒரு சமூகத்தை முன்னேற்றுகின்றது என்பதற்கு இன்றைய தினம் அதனை எதிர்க்கின்றவர்கள் உணர வேண்டும்.
உள்ஒதுக்கீடு என்பது இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அந்த சமூக நீதி சென்றடைய வேண்டும் என்பதனை அன்றே உணர்ந்த கலைஞர் அவர்கள் மிக பிற்படுத்தப்பட்டோர் அதே போல் அருந்ததியர்கள் என உள்ஒதுக்கீடு தந்ததனாலே அந்த சமூகம் இன்றைக்கு மேம்பாடு அடைந்திருக்கின்றது. ஒரே ஒரு செய்தியினை மட்டும் இந்த தலைப்பில் ஒட்டி ஒன்றை செய்து சொல்ல விரும்புகின்றேன். அருந்ததியர் இன மக்களுக்கு 3 விழுக்காடு தந்த காரணத்தினாலே 2015 ஆண்டு மட்டும் ஒரே ஆண்டிலே மருத்துவக் கல்லூரியிலே அதுவரை 1 அல்லது 2 மாணவர்கள் அருந்ததி சமூகம் சேரக்கூடிய நிலையில் 2015 நீட் தேர்வுக்கு முன்னாலே 82 மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த உள்ஒதுக்கீட்டினை நன்கு உணர்ந்து சமூக நீதி தத்துவத்திலே தன் வாழ்நாள் முழுவதும் அதிலே ஈடுபாடு கொண்ட ஒரு தலைவர் அதனை உணர்ந்த காரணத்தினாலே ஒவ்வொன்றாக செய்தார். இதே போல் நிறைய செய்திகளை நாம் சொல்லிக்கொண்டே வரலாம். அந்த அளவிற்கு இந்த சமூக நீதியிலே பிற்படுத்தப்பட்டோர் நலனிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். இன்னும் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு ஒன்றிய அரசு அளவிலே பிற்படுத்தப்பட்டோருக்கென நாடாளுமன்ற குழு ஒன்று இருக்கின்றது, ஓபிசி பார்லிமெண்ட்ரி கமிட்டி. அதில் இப்பொழுது உள்ள கமிட்டியிலே நம்முடைய மரியாதைக்குரிய திரு டிஆர் பாலு அவர்கள் உறுப்பினராக இருக்கின்றார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் உறுப்பினராக இருக்கின்றார். 2012ஆம் ஆண்டு அந்த கமிட்டி அமைக்கப்பட்டது. தோழர்களே, 2007 நம்முடைய கலைஞர் அவர்கள் அன்றைய பிரதமர் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார். அதே போல் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மையாருக்கு எழுதுகின்றார். பிற்படுத்தப்பட்டோர் நலனை மேம்படுத்த பாதுகாக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருப்பது போல நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதனை 2007 வலியுறுத்தி அதனை 5 ஆண்டுகளிலே 2012 பெற்றுத்தந்தவர் கலைஞர் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.